எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தான் வச்சிருக்காரு. இதுதான் ஆல்ரெடி இருக்கு. இதை வச்சுக்கிட்டு எதுக்கு நீ கட்சி ஆரம்பிக்கணும்? உனக்குன்னு புதுசா என்ன இருக்கு? எம்ஜிஆர் ஆல்ரெடி. அவனாவது எம்ஜிஆரையும் அண்ணாவையும் வச்சுக்கிட்டு இருக்கா, நீ யாரடா வச்சுக்கிட்டு இருக்க? கயல்வெளியை வச்சுக்கிட்டு இருக்க, விஜயலட்சுமியை வச்சுக்கிட்டு இருக்க, அவளை வச்சுக்கிட்டு இருக்க, இவளை வச்சுக்கிட்டு இருக்க, கோடம்பாக்கத்துல ஒருத்தியை வச்சுக்கிட்டு இருக்க, சாலி கிராமத்துல ஒருத்தியை வச்சுக்கிட்டு இருக்க, அடையாறுல ஒருத்தியை வச்சுக்கிட்டு இருக்க, ஈசிஆர்ல ஒருத்தியை வச்சுக்கிட்டு இருக்க. லிஸ்ட் சொல்லாமல்ல. அவனாவது எம்ஜிஆர் அண்ணாவையும் வச்சுக்கிட்டு இருக்கான், நீ யாரை வச்சுக்கிட்டு இருக்க? சீமானை விட சீமான் மாமியார் வயசு கம்மி. இந்த கிள நாய் பேசுது, இந்த கிள நாய் ஏழாந்தர நாய் கொள்கையை பத்தி பேசுது. நீ சுடிதார் பின்னாடி போனதுதான் அதிகம், குட்டப்பாவாடை பின்னாடி போனதுதான் அதிகம், ஜட்டி பாவாடை பின்னாடி போனதுதான் அதிகம். நீ யார் பின்னாடி போகல சொல்லு? லிஸ்ட் பெரிய லிஸ்ட் இருக்கு தம்பி, கூகுள்ல தட்டி பாருங்க. ரொமான்ஸ் சீமானு சும்மா தட்டி பாருங்க. அப்படி போதையில சரகஸ்ட் அப்படி நிப்பாரு, அப்படி நிப்பாரு பாருங்க. விஜயலட்சுமி கூட சுத்திட்டு இருக்கிறது நிப்பாரு பாருங்க. சீமானுக்கும் அவங்க மாமியாருக்கும் என்ன ஏஜ்னு தட்டி பாருங்க, தெரியும். கட்சியிலேருந்து தான் பல பேர் கட்சி நடத்துகிறான். என்னோட கட்சி கொடியில் உள்ள மஞ்சள் சிகப்பை கூட எடுத்துக்கிறானுங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நான் போட்டால் அதையும் திருடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாரு. முதல்ல இவனே ஒரு எச்சியலை, இவன் தொண்டர்களை பற்றி பேச வேண்டாம். ஸோ பல கட்சியில இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு விஜய் கட்சியில் ஒன்றா இருக்காங்க. முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. சீமானுக்கு போட்ட பிச்சை ஓட்டுக்கள், அதை போட்டவங்களாம் யாரு? ஏதோ ஒரு தொண்டர். சீமான் தொண்டர்களும் இன்னைக்கு விஜய் கட்டா இருக்காங்க, திருமாவளவன் தொண்டர்களும் இன்னைக்கு விஜய் கட்டா இருக்காங்க. அப்ப உன் கட்ட இருந்த கூட்டம் தான் இன்னைக்கு விஜய் கட்ட இருக்கு. இது வரைக்கும் தடுமாறிக்கிட்டு இருந்தோம், இனிமே தடமாறாம ஒரு தலைவன் பின்னாடி போகணுங்கிறதுனால நேர்கொண்ட பார்வையோடு இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் போய்கிட்டு இருக்காங்க. அவனை போய் என் அண்ணன் தம்பிகளை தவறா போய் பேசுறது சீமானுக்கு அழகல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு விஜய் கட்சியில் இருக்கிற பெரும்பான்மையான பேரு சீமானுடைய பேச்சில் ஈர்க்கப்பட்டு அவன் பின்னாடி இருந்தவன் நிறைய பேர் இன்னைக்கு விஜய் கிட்ட இருக்கான். அப்ப அத்தனை பேருமே கொள்கைவாதிகள் கிடையாதா? என் அண்ணன் தம்பிகளை, விஜய் தொண்டர்களை கேவலமா பேசுறத சீமான் நிப்பாட்டி கொள்ள வேண்டும். கொள்கைனா என்னன்னே தெரியாத தற்குறிகள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கட்சிக்கு கொடி கூட வடிவமைக்க முடியல, என்னோட சிகப்பு மஞ்சளை எடுத்து கொடியில கலர அதுதான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறார். இந்த நாய்க்கு கொள்கையும் கிடையாது, ஒரு வெண்டைக்காயும் கிடையாது. இவன் அடுத்தவர்களை தாக்குறது ஒரு விளம்பரம். ஒரு 10 பேர் மைக்கு தூக்கிட்டு போனா அப்ப என்ன தோணுதோ அதை பேசுவான். நீ அங்க நெல்லு இங்க நெல்லு நடு ரோட்ல நின்னா லாரியில அடிபட்டு தான் சாவு அப்படின்னு சொன்னாரு. ஆமா 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 சொன்னது உண்மைதான். இவன் எதுல அடிபட்டுச்சான்? இவன் விளக்கமாத்தாலே அடிபட்டுச்சான். டேய், கொலை வெறியில இருக்காங்க சீமானே, இன்னொரு வாட்டி சொல்லிடாது அந்த மாதிரி லாரியில அடிபட்டு செத்துருவாங்கன்னு பாத்துக்க. ரோட்ல நீ போவே முடியாது, சுத்தி சுத்தி விஜய் ரசிகர்கள் தான் பாத்துக்க. அவனாவது லாரியில அடிபட்டு சாவான். ஓகே, நீ எந்த வீட்டுல இருந்து குண்டா வருது, எந்த வீட்டுல இருந்து அண்டா வருது? ஏன்னா நீ போதையில எந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் ஏறி எந்த பெட்ரூம்குள்ள போறேன்னே தெரியல. மதுரை பக்கத்துல ஏதோ ஒரு பப்ளிக் பாத்ரூம்ல போயிட்டு 1 மணி நேரம் சல்லாம அடிச்சுட்டு வந்தான் இந்த சீமான் அப்படின்னு நான் சொன்னா உனக்கு கோவம் வரும்ல? வரும். அப்படித்தான் உன்னுடைய சல்லாப வார்த்தைகள்லாம் உலகம் ஃபுல்லா இருக்கு. விஜய் ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் கேளுங்க சார், அவனை நாம் தமிழர் கட்சி உன்னுடையதா அந்த ஒரு கேள்வி கேளுங்க. சீமான்கிற பேரு எவன் போட்ட எச்சி இலையில வந்த பேருன்னு கேளுங்கடா, கேளுங்கடா. மானரோசம் இருக்குல்ல விஜய் ரசிகர்களாம், தூமாடி சாவுங்க. அந்த எடுபட்ட நாயை கேளுங்க. நாம் தமிழர் கட்சி உன்னுடையதா, உன்னுடையதா கேளுங்க சார், கேளுங்க. ஓகேவா? கேளுங்க. எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தான் வச்சிருக்காரு, இதுதான் ஆல்ரெடி இருக்கு. இதை வச்சுக்கிட்டு எதுக்கு நீ கட்சி ஆரம்பிக்கணும்? உனக்குன்னு புதுசா என்ன இருக்கு? எம்ஜிஆர் ஆல்ரெடி. அவனாவது எம்ஜிஆரையும் அண்ணாவையும் வச்சுக்கிட்டு இருக்கா, நீ யாரடா வச்சுக்கிட்டு இருக்க? கயல்வெளியை வச்சுக்கிட்டு இருக்க, விஜயலட்சுமியை வச்சுக்கிட்டு இருக்க, அவளை வச்சுக்கிட்டு இருக்க, இவளை வச்சுக்கிட்டு இருக்க, கோடம்பாக்கத்துல ஒருத்தியை வச்சுக்கிட்டு இருக்க, சாலி கிராமத்துல ஒருத்தியை வச்சுக்கிட்டு இருக்க, அடையாறுல ஒருத்தியை வச்சுக்கிட்டு இருக்க, ஈசிஆர்ல ஒருத்தியை வச்சுக்கிட்டு இருக்க. லிஸ்ட் சொல்லாமல்ல. அவனாவது எம்ஜிஆர் அண்ணாவையும் வச்சுக்கிட்டு இருக்கான். உலகத்திலேயே மாமியாரோட வயசு மூத்தவன் யாரு? நல்லா கேட்டுக்க தம்பி, உலக மக்கள் அத்தனை பேரும் கேட்டுக்கணும். ஓகே, ஒரு வீட்டில் ஒரு மாப்பிள்ளை பிள்ளை இருக்கிறான்னு வச்சுக்க,
மாமியாரோட மருமகன் வயசு அதிகமா இருக்குமா, மருமகனோட மாமியார் வயசு அதிகமா இருக்குமா? ஆனா இங்க தலையில சீமானை விட சீமான் மாமியார் வயசு கம்மி. இந்த கிள நாய் பேசுது, இந்த கிள நாய் ஏழாந்தர நாய் கொள்கையை பத்தி பேசுது. இன்னைக்கு சரகடி ஓசியில சரகடிக்கிற நாய் இது பேசுது. ஏழாந்தர நாய் சினிமாக்காரனை கேவலமா பேசுது, என்னுடைய அண்ணன் தம்பி இளைஞர்களை கேவலமா பேசுது, ஒட்டுமொத்த தொண்டர்களை கேவலமா பேசுது. விருகம்பாக்கம் கேஸ் வரும்போது டிஎம்கே குனிஞ்சு அப்படி நடந்தான், டிஎம்கே பார்த்து வணக்கம் போட்டு நடந்தான். அந்த கேஸ் பிரச்சனை வேற மாதிரி திரும்பினோடனே அந்த குரல் வேற மாதிரி வந்தது. தப்புடா தம்பி, எல்லாரையும் ஏமாற்றலாம், உலக ஊடகங்களை நீ ஏமாத்தவே முடியாது. உன் வாயை கிளறிக்கிட்டு இருக்கேங்க, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய பேச்சுக்கு எல்லாரும் மதிமயங்கிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, இன்னைக்கு செய்தி வேணும். ஓகேவா? உங்ககிட்ட ஒரு வார்த்தையை பிடுங்கி கொண்டு இருக்கிறார்கள் என் அண்ணன் தம்பி நிருபர்கள் அத்தனை பேருமே. பிடுங்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு வகையில பிடுங்கிக்கிட்டே இருக்கேன், நல்லதா கெட்டதோ பிடுங்கிட்டு இருக்கேன். அது பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுல எந்த இடத்துல உன்னுடைய கொள்கை இருக்கு? அந்த நீ இட்ட கொள்கையில நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியாடா? நீ நான் திரும்ப சொல்றேன், நீ சுடிதார் பின்னாடி போனதுதான் அதிகம், குட்டை பாவாடை பின்னாடி போனதுதான் அதிகம், ஜட்டி பாவாடை பின்னாடி போனதுதான் அதிகம். நீ யார் பின்னாடி போகல சொல்லு? லிஸ்ட், பெரிய லிஸ்ட் இருக்கு தம்பி. கூகுள்ல தட்டி பாருங்க, ரொமான்ஸ் சீமானு சும்மா தட்டி பாருங்க. அப்படி போதையில சரகஸ்ட் அப்படி நிப்பாரு பாருங்க. விஜயலட்சுமி கூட சுத்திட்டு இருக்கிறது நிப்பாரு பாருங்க. சீமானுக்கும் அவங்க மாமியாருக்கும் என்ன ஏஜ்னு தட்டி பாருங்க, தெரியும். அப்ப குடும்பத்தை ஏமாத்துறான், ஊரை ஏமாத்துறான், சொந்த பந்தத்தை ஏமாத்துறான், நண்பர்களை ஏமாத்துறான், கட்சி தொண்டர்களை ஏமாத்துறான், இந்தியாவை தாண்டி ஈழ மக்களை ஏமாத்துறான். அரடி சான் வயிறுக்காக, நைட் அண்ணா குஸ்டு படுக்கிறதுக்காக, கட்டிங் கோட்டருக்காகவும், என்னது அது என்னமோ சொல்லுவாங்களே பாய் கடை பிரியாணிக்காகவும் இந்த நாய் வாந்தி எடுக்குது. விஜய் வந்து இப்போ அரசியல் வரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, விஜய் கட்சி ஆரம்பிச்சு வந்தா என் தம்பிக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பேன். அதுதான் சொல்லிட்டானே, அவன் என் தம்பியும் கிடையாது அண்ணியனும் கிடையாது, அப்புறம் என்ன துணை முதலமைச்சர் கொடுத்துட்டாங்க விளக்கம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ சமீபத்தில் விமர்சனங்கள் வந்து கடுமையா இருக்கு, நீ அங்க நெல்லு இங்க நெல்லு நடு ரோட்ல நின்னா லாரியில் அடிபட்டு தான் சாவு அப்படின்னு சொன்னாரு. ஆமா 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 சொன்னது உண்மைதான். இவன் எதுல அடிபட்டுச்சாவன்? இவன் விளக்கமாத்தாலே அடிபட்டுச்சாவன், அவனாவது லாரியில் அடிபட்டுச்சாவன். ஓகே, ஆமா, இவர் அப்படியே ராமர், இவர் வார்த்தையில இருந்து வார்த்தை வந்ததுன்னு அந்த சாபத்துல அவன் செத்து போயிருவான். டேய், கொலை வெறியில இருக்காங்க சீமானே, இன்னொரு வாட்டி சொல்லிடாது அந்த மாதிரி லாரியில் அடிபட்டு செத்துருவாங்கன்னு பார்த்துக்க. ரோட்ல நீ போவே முடியாது, சுத்தி சுத்தி விஜய் ரசிகர்கள் தான் பார்த்துக்க. அவனாவது லாரியில் அடிபட்டு சாவான். ஓகே, நீ எந்த வீட்டுல இருந்து குண்டா வருது, எந்த வீட்டுல இருந்து அண்டா வருது? ஏன்னா நீ போதையில எந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் ஏறி எந்த பெட்ரூம்குள்ள போறேன்னே தெரியல. இப்ப போன வாரம் கூட ஒரு செய்தி எனக்கு தெரியல, ஏதோ இந்த மதுரை பக்கத்துல ஏதோ போய் நின்று கார்ல உட்காந்துக்கிட்டே ஒவ்வொரு போதையில அப்படியே பப்ளிக் பாத்ரூம் அப்படிங்கிறத பார்க்காம பெண்கள் பாத்ரூம்குள்ள போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்தியா? இது நான் சொல்லையா, செவி வழி செய்தி. சொல்லும் போதே கோபம் வருது இல்ல, கேட்கும் போது இவன் என்ன இந்த மாதிரி ஏடா கூடமா பேசுறான், கோபம் வருது இல்ல. இப்படி தாண்டா இருக்கும், இப்படித்தான் இருக்கும் உன்னுடைய வார்த்தை ஜாலங்கள். மதுரை பக்கத்துல ஏதோ ஒரு பப்ளிக் பாத்ரூம் உள்ள போயிட்டு 1 மணி நேரம் சல்லாம அடிச்சுட்டு வந்தான் இந்த சீமான் அப்படின்னு நான் சொன்னா உனக்கு கோபம் வரும்ல? வரும். அப்படித்தான் உன்னுடைய சல்லாப வார்த்தைகள்லாம் உலகம் ஃபுல்லா இருக்கு. சொன்னவர் தம்பி, நீங்க கேள்வி கேட்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் பண்றேன். அதாவது இவர் பீச்சில் கடல்ல இந்தியாவில் இருந்து அப்படியே ஆமா ஓட்லே நீந்தினே போனாராம். புது ரக AK-47 துப்பாக்கி அப்படி எடுத்து அப்படி கையில கொடுத்தாராம். பட்டு 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 பட்டுன்னு குருவியை சுடுற மாதிரி இவர் சுட்டாராம். அப்படியே ஆமக்கறி கறி இல்லாததுனால ஆமக்கறியை சமைச்சு இவர் கொடுத்தாராம். யாரு? இவருக்கு சீமானுக்கு நம்ம யாரு விடுதலை புலி தலைவர் பிரபாகரே கொடுத்தாப்லையாம். இதெல்லாம் அதாவது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். ஓகேங்களா? கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. ஓகேங்களா? திருமாவளவனா கூட இருக்கட்டும், இதே திருமாவளவன் கடந்த காலங்களில் ராஜபக்சேவை கழுவி ஊத்தினார்.
ஆனால் ராஜபக்சேவை கனிமொழி டிஆர் பாலு அந்த டீம் குழு போய் பார்க்கும்போது கையை கட்டி வாயை பொத்தி நின்னானுங்க. ஓகேவா? அவன் போட்ட கிஃப்டை வாரி கட்டிட்டு ஃப்ளைட்டை வந்து சேர்ந்தானுங்க. இது இது உலக விஷயம். ஆனா இவன் எப்படி தெரியுமா? அதாவது ஒரு சாட்சி இருக்கு. இவன் எப்படின்னா செத்து போனவங்க லிஸ்ட் தான் சொல்லுவான். ஏன்னா விடுதலை புலி பிரபாகரன் வந்து ஆமா நான் இவனுக்கு சமைச்சு போட்டேன், நான் இவனுக்கு ஏகே பாட்டேஸ்வரன் துப்பாக்கி கற்றுக் கொடுத்தேன் அப்படின்லாம் திரும்ப அவர் பேர் என்ன பிரபாகரன் வந்து சொல்ல போறது இல்லையே. அதனால இவன் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போனவன் தான். ஆமா, அந்த சமயம் வாழ்ந்தே இருக்க மாட்டான். அப்படி அது பேருன்னா ராமேஸ்வரத்துல இருந்து அப்படி 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 ஒரு முக்கூட்டில் நின்று அப்படி பார்த்துருப்பான். ஓஹோ அதுதான் யாழ்ப்பாணமோ அப்படி பார்த்துருப்பான். இவன் செவி வழி செய்தியை தான் திரித்து மேய்ந்து நான் பிரபாகரனுடன் பயணித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் விடுறதெல்லாம் டுபாகூருங்க. இந்த டுபாகரெல்லாம் நம்பாதீங்க. இவன் செய்தி அத்தனையுமே போய் விஜயை நேசிக்கிறான், விஜயை இன்னைக்கு எதிர்க்கிறான், இது எல்லாமே அவன் நாடகம். யாரையும் இவன் நேசிக்கவும் இல்லை, இவன் எதிர்க்கவும் இல்லை. இன்னைக்கு அவன் குழப்ப ஓட்டுறான். விஜய் அப்படி கிடையாது. அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சேவை செய்ய வந்தானோ இல்லை வியாபாரம் தான் செய்ய வந்தானோ தெரியாது விஜய். ஆனால் அவன் ஒரு கோடு போட்டு ரோடு போட்டு அதில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் பல லட்சம் பேர் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ யாரு? உனக்கு கோடும் போட தெரியல, ரோடும் போட தெரியல, உனக்கு பயணமும் செய்ய தெரியல, உன்னை நம்பி வந்தவங்களை பாதுகாப்பையும் அழைச்சிட்டு போக தெரியல. அப்படி போகும்போது நல்லா கவனிங்க, ஒரு பேட்டி எடுக்கும் போது பக்கத்துல 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுப்பாரு. அப்படின்ட்டு இப்படி பார்ப்பாரு. அதுங்க சிரிக்கலன்னு வச்சுக்கோ, இப்படி தள்ளி இப்படி போயிடுவார் அப்படின்னு இப்படி பார்ப்பாரு. நல்லா கவனிங்கண்ணே. அந்த பாவாடை வாசனமும் சுடிதார் வாசனையும் அவனுக்கு இல்லைன்னா அவனுக்கு தூக்கமே வராது. இப்போ வந்து மரத்துக்கு மாநாடு, மாடுகள் அழியக்கூடாது, அதுக்கு மாநாடு, அடுத்த தலைமுறை மக்களுக்கு சொன்னேன். இவன் செத்து போன தலைவர்களை முன்னுதாரணமா எடுத்துப்பான். ஓகேங்களா? மாடு வந்து உங்ககிட்ட பேசாதுல்ல, மரம் வந்து உங்ககிட்ட பேசாதல்ல, அதனால மரம் பேசுகிறது. மாடு மாநாடு, மரம் மாநாடு, மீன் மாநாடு, கடல் மாநாடு நடத்துவாங்க. எல்லாமே ஒரு டைம் பாஸ். அவனுக்கு டைம் பாஸ். விடுங்க, அவன் கதையெல்லாம் நம்ம பேசினா இன்னைக்கு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அவன் ஒரு டைம் பாஸ். அதுதான் சொன்ன எச்சி இலை. இவன் விஜயை எச்சி இலைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவன் எச்சி இலை, இவன் தான் எச்சி இலை. விஜய் ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் கேளுங்க சார், அவனை நாம் தமிழர் கட்சி உன்னுடையதா அந்த ஒரு கேள்வி கேளுங்க. சீமான்கிற பேரு எவன் போட்ட எச்சி இலையில வந்த பேருன்னு கேளுங்கடா. மானரோசம் இருக்குல்ல, விஜய் ரசிகர் இருக்கலாம், தூக்கு மாட்டிட்டு சாவுங்க. அந்த எடுபட்ட நாயை கேளுங்க. நாம் தமிழர் கட்சி உன்னுடையதா கேளுங்க சார், கேளுங்க. ஓகேவா? கேளுங்க. விஜய் இன்னும் பொம்பளை கேஸ்ல மாட்டிட்டு ஸ்டேஷனுக்கோ ஜெயிலுக்கோ அது பேர் என்ன கோர்ட்டுக்கோ போல, வழக்கு மேல வழக்குல போய் விஜய் மாட்டல, நீ மாட்டின. எனக்கும் விஜயலட்சுமி சம்பந்தமே இல்லைன்னு சொன்ன நாய், ஆமாம் விஜயலட்சுமி உடன் குடும்பம் நடத்தினேன், அவளும் நானும் இணக்கமாக இருந்தோம், ஒத்துக்கிட்டல்ல. விஜயலட்சுமியே 15 வருஷம் குடும்பம் நடத்திட்டு அவ பாவாடை ஜாக்கெட் எல்லாம் தோச்சு போட்ட நாய் நீ. இன்னைக்கு நீ சொல்ற அவ வேசின்னு சொன்ன நாய் நீ. எவ்வளவு நல்லவன் பார். டேய், ஒரு நாள் வாழ்ந்தாலோ 15 வருஷம் வாழ்ந்தாலோ அவ உன் கூட பொண்டாட்டியாவே வாழ்ந்திருக்கா. ஒரு நாள் 2 நாள் சொல்லலாம், 15 வருடம் உன் வாழ்க்கையில் பாதி. உன் மனைவியானவள், துணைவியானவள், இணைவியானவள், எது வேணா வச்சுக்கோ. ஓகேவா? அவள் இன்றி நீ கிடையாது. ஒவ்வொரு வேலையை சாப்பாடு அவ போட்ட பிச்சை. நீ இன்னைக்கு வந்து கயல்வெளிங்கிற ஒரு பொண்ணை போய் ஏமாத்திட்டு குடும்பம் நடத்தலாம், அது வேற விஷயம். ஓகேவா? நீ அடுத்தவனை குறை சொல்லாத. விஜய் ரசிகர்கள் கேட்கணும், யார் இந்த கயல்வெளி, யார் இந்த விஜயலட்சுமி, ஒன்னு நீ ராமரா எங்க விஜய் ராமரா கேளுங்க சார். நான் சினிமாக்காரன் ஒத்துக்கிறாங்க, நீ சினிமாக்காரனை எதிர்க்கிற. அப்ப எவ்வளவு பெரிய கயவாளித்தனம். இன்னைக்கு ஒட்டுமொத்த சினிமாக்காரன் ஒவ்வொருத்தரும் நிறைய பேர், நான் அவங்க அசிங்கமாக்குள்ள நான் வண்ட வண்டியா கேட்பேன். எவனுக்காவது அறிவு இருக்கு? ஆடியோ லஞ்சுக்கு இவனை இந்த நாயை கூப்பிடுறாங்க, சினிமாக்காரனை எதிர்க்கிறான். இவனை எதுக்கு கூப்பிடுறாங்க? இவன் ஒரு நடிகன்னா ஒத்துக்க மாட்டான், இவன் ஒரு தலைவனா? இந்த தருதலை எல்லாம் எப்படிங்க தலைவனா ஏத்துக்க முடியும்? செத்து போனவர்களை முன் உதாரணமா எடுத்துக்கிறவன். ஓகேவா? இவனா எப்படி தலைவனா ஆவான்?
இப்போ ஒரு மாநாடு போட்டிருக்காங்க திருச்சியில். அதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்திருக்காங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலையுமே அவங்களோட வாக்கு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் வந்து 1% போல் இருந்தாங்க, அப்புறம் 3, அப்புறம் 5, இப்போ வந்து 8% வரையும் வந்திருக்கு. இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் நாம் தமிழர் கட்சியோட எதிர்காலம்? சீமான் காரைக்குடியில் நிற்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணும்போதே தெரியலையா? ஓகேங்களா, 8%ங்கிறதெல்லாம் காணாமல் போச்சு. இப்போதான் அதுதான் சொன்னேனே தம்பி, இதனுடைய ஆரம்பத்திலேயே, இந்த நிகழ்வுடைய ஆரம்பத்திலே நான் உன்னை சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருந்தவன் தான் இன்னைக்கு என்கிட்ட வந்துட்டான். அப்போ உன்னுடைய தகுதி என்ன? 8% கிடையாது, பயம் வந்துடுச்சு. இந்த பயத்தின் வெளிப்பாடு தான் காரைக்குடியில் நிற்கிறேன்னு சொன்னது. 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை அறிவிக்கிறேன்னு சொன்னவன், அந்த 234 பேர்ல இவன் ஒரு ஆள் போய் ஏன் நிற்க வேண்டிய அவசியம் என்ன? பயம். தான் ஒருவனாவது ஜெயித்து எம்எல்ஏவா ஆனால் தான், சட்டமன்றத்துக்குள் நுழைந்தாதான் அடுத்தவங்க கிட்ட கட்டிங் பார்க்க முடியும், நாமும் கட்சி நடத்த முடியும். இல்லைன்னா விஜய் கிட்ட போட்டி போட முடியாது, விஜய் எதிர்கட்சி தலைவராக வந்துருவான், நம்ம கூவ முடியாது, கூவினா தானடா துட்டு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் அவன் நிற்கிறானே தவிர இந்த இடத்துல வேற எதுவுமே கிடையாது. முதல்ல இந்த நான் திரும்ப சொல்றேன், 1%, 5%, 8%, இந்த ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் பார்க்காதீங்க. நீ ஜெயிக்கிற குதிரையா விரட்டுற குதிரையா, நீ ஜெயித்தவனா தோத்தவனா, இது மட்டும்தான் வேணும். இது இருந்தால்தான் இன்று இந்திய அரசியலில் நீ பயணிக்க முடியும். காங்கிரஸா பிஜேபியா, மோடியா ராகுல் காந்தியா, உதயநிதி ஸ்டாலினா எடப்பாடியா, உதயநிதி ஸ்டாலினா சீமானா அப்படின்னு எவனும் கேட்கல. உதயநிதி ஸ்டாலினா, முக ஸ்டாலினா, எடப்பாடியா, விஜயா எடப்பாடியா, விஜயா முக ஸ்டாலினா, இப்படித்தான் கேள்வி கணைகள் வருகிறதே தவிர எந்த இடத்துலையும், ஓகேவா, எந்த இடத்துலையும் சீமான் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோ அடிப்பெயரோ வருவது இல்லை.